பின்னணி பாடகர் மது அவர் தன்னுடைய திரைப்பயணம் பத்தி பேசுறாரு. அத பத்தி பார்க்கலாம். வா வா என் தேவதையே, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன், நிங்டாங் கோயில் மணி, இப்பவே பார்க்கணும் இப்பவே, பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம், சொல்லித்தரவா என நீளும் இவரது ஹிட் பாடல்கள் நமக்கு ஏசுதாசை நமக்கு ஞாபகப்படுத்துது. அவர் மாதிரியே வாய்ஸ் கிடைக்கிறது பாக்கியம். அதே நேரம் இப்பெல்லாம் வெரைட்டியான குரல் வளத்தை தான் இசையமைப்பாளர்கள் விரும்புறாங்க. அந்த வகையில குரல் ஒற்றுமை எனக்கு மைனஸாகவும் அமையுது. இதை உணர்ந்து பாடகராக வளர ஆரம்பிச்சப்பவே என் குரல் தனிச்சு தெரிகிற மாதிரி மாடுலேஷன் கொடுத்துதான் பாடுறேன். ஆனாலும் நீங்க ஏசுதாஸ் சாரின் மகன் தானேன்னு சிலர் கேட்பாங்க. அப்படியும் வச்சுக்கலான்னு சிரிப்பேன். ஏசுதாஸ் சார் எனக்கு ஆசான், அப்பா, முன்னோடி, வழிகாட்டி, சிஷ்யனாக உருகுபவர்தான். ஏசுதாஸின் பாடல்கள் தனக்கு பிடித்தவற்றை பாடியிருக்கிறார். மதுவோட பூர்வீகம் பாலக்காடு, வளர்ந்தது திருச்சூர் மாவட்டத்துல, இப்போது வசிப்பது கொச்சியில. பாலியத்திலேயே மேடைகள்ல பாட ஆரம்பிச்ச மதுவுக்கு அப்போதைய காலகட்டம் உணர்வு போராட்டமாகவே இருந்திருக்கு. கமல் சார் தெனாலி படத்துல சொல்ற மாதிரி சின்ன வயசுல நான் எதுக்கெடுத்தாலும் பயம் ரகமாகவே இருந்தேன். ப்ரீ டிகிரி முடிச்சதும் சென்னை வந்தேன். குருகுலம் முறையில பிரபல கர்நாடக இசை மேதை கோபாலகிருஷ்ணன் சாரிட்ட இன்ஸ்டியூட்ல சேர்ந்து 4 வருஷம் படிச்சேன். அந்த நேரத்துல உளவுத்துறை படத்துல சிங்கர் சித்ரா அக்காவோட டூயட் பாடுற முதல் திரை இசை வாய்ப்பு கிடைச்சது. ஆசையா நான் பாடின அந்த பாட்டு சினிமாவுல வரல. அதே போல மழைக்காலத்துல நான் பாடிய முதல் பாட்டும் சினிமாவுல வரல. அதுக்கெல்லாம் வருத்தப்படாம தொடர்ந்து நம்பிக்கையோட காத்திருந்தேன். ஒரு முறை ஏசுதாஸ் சார் பிறந்தநாள் விழாவில் நான் பாடினேன். அதுல இசையமைப்பாளர்கள் தட்சிணாமூர்த்தி சாரும் இளையராஜா சாரும் விருந்தினர்களாக கலந்துகிட்டாங்க. மறுவாரமே ராஜா சார்கிட்ட இருந்து பாரதி படத்துல பாட அழைப்பு வந்துச்சு. திரை இசை சூழலுக்கு ஏற்ப தன்னை மெருகேற்றி கொண்ட மதுவை பார்த்திபன் கனவு படத்துல வரும் கனா கண்டே நடி பாடல் வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்த்துச்சு. ஆரம்பத்துல நான் யாருகிட்டையும் வாய்ப்பு கேட்டு போனதில்ல. அதனாலேயே இசையமைப்பாளர்களுக்கு என்னை பத்தி தெரியாமையே போயிடுச்சு. கர்நாடக இசையில புகழ்பெற்ற பாடகர் மது இளையராஜாவின் வெறியர். ராஜா சார் என் மேல் ரொம்பவே அன்பு காட்டுவாரு. ஆனா அவர் பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு. ஒவ்வொரு முறையும் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை போலதான் அவரை அணுகுவேன். இளையராஜாவின் இசையில பாடிய பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் பாடலும், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடிய தெய்வம் இல்லை எனும் போது என்ற பாடலும் மனதை மயக்கும். வாவா என் தேவதையே பாடல் மூலமா மகள்களையும் தந்தையர்களையும் பாச பிணைப்புல கட்டி போட்டிருந்தேன். பாச பிணைப்புல கலங்கடிப்பாரு. ஒரு கிளி காதலில், அற்றை திங்கள் வானிலை, கண்டேன் எதிர்காலம் நான் கண்டேன் போன்ற பாடல்கள் மூலமும் பரவசப்படுத்துவாரு. மதுவின் மனைவி விதிதா இல்லத்தரசி. விதிதாவின் தம்பிதான் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த். எங்க 2 குடும்பங்களும் சொந்தம்தான். நானும் கிரிக்கெட் பிரியர். சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடுறப்போ நான் பேட்டிங் செய்யறப்போ ஸ்ரீசாந்த் ஃபீல்டிங் பண்ணுவான். அவனை பந்து எடுத்து போட சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவேன். என்னுடைய இசைக்கு இணையா குடும்பத்துக்கும் குடும்ப உறவுகளுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இப்பவும் எனக்கு ஹோம் சிக் வரும். ரெக்கார்டிங் கச்சேரி மட்டும் சென்னை உள்ளிட்ட வெளியூர்களுக்கு வந்து பாடிட்டு உடனே வீடு திரும்பிடுவேன். எங்க பெரிய பையன் மாதவ் லண்டன்ல காலேஜ் படிக்கிறான். சின்னவன் மகாதேவ் ஸ்கூல் படிக்கிறான். 2 பசங்களுக்கும் வெஸ்டர்ன் மியூசிக்கல் ஆர்வம் இருக்கு. நான் மெலடி சாங் தான் அதிகம் பாடுறேன். அதனாலேயே வீட்டுக்குள்ள எனக்கு போட்டி உருவாகுதுன்னு நினைக்கிறேன்னு அவரே சொன்னாரு. இத பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.